ஃபைனலி அண்ணாமலை நான் வந்து அஃபீஷியலாக அறிவிச்சிருக்கிறாங்க. அதாவது நாளைக்கு 5ஆம் தேதி 5th ஜூன் மதியம் 12 மணிக்கு நான் வந்து எல்லாத்துக்கிட்டையும் வெளிப்படை எல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ அதில் என்ன அறிவிப்பு, இன்றைக்கி பர்த்டே அண்ணாமலை நான் பர்த்டே ரிலேட்டடாக என்னென்ன நடந்தது அப்படிங்கிறதுலாம் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் மணியின் கோப்பி, நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பாசிட்டிவ் பாலிடிக்ஸ். ஒருவேளை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் அடுத்தடுத்து போகிற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ நமக்கு தெரியும் ஒரு வாரமாகவே நம்ம இதுதான் ஓடிட்டே இருக்குது, நிறைய நியூஸ், நிறைய ரூமர்ஸ். அதுக்கு வந்து அண்ணாமலை என்ன அஃபீஷியலாக அவரே அவரோட எக்ஸ் ஹேண்டில் பதிவு போட்டிருக்காரு. என்ன போட்டிருக்காருன்னு சொன்னால், நான் வந்து எல்லாத்தையும் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நாளைக்கு மதியம் 12 மணிக்குன்னு சொல்லிட்டு அவரோட சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் எல்லாத்தையும் டேக் பண்ணியிருக்காரு. அதாவது இன்ஸ்டாகிராமு, யூடியூபு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், எக்ஸ் ஹேண்டில் எல்லாத்தையும் போட்டு ஒரு பெரிய அறிவிப்பு மாதிரி வந்திருக்கு. ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஆக்சுவலாக இது எப்போனா இந்த டிஎம்கே ஃபைல்ஸை வந்து ரிலீஸ் பண்ணார். அப்பயும் டேட் அண்ட் டைம் கொடுத்து இந்த அன்னைக்கு இது லான்ச் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தார். அதுக்கப்புறமா இவ்வளோ பெரிய ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அண்ணா கிட்ட இருந்துன்னு சொன்னால் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டாக தான் இருக்க போகுது இப்போ வரைக்கும். அப்புறம் நாளைக்கு ஒரு தெளிவு கிடைச்சுன்னு வச்சுக்கோங்க. இவங்க வாட்டி இஷ்டத்துக்கு கதை கேட்டுகிட்டே இருக்கு ஒரு எண்டு. ஆனால் நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு 12 மணிக்கு மிகப்பெரிய டிஆர்பி ரேட்டிங் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நாட் ஜஸ்ட் தமிழ்நாடு, ஓவரால் இந்தியாவே வந்து இந்த விஷயத்தை அவ்வளோ தூரம் ஹைப் பண்ணிட்டாங்க. அதுக்கு பல காரணங்கள், ஆனால் அண்ணாமலையினோட முக்கியத்துவம் ஒரு முக்கியமான காரணம். ஸோ நாளைக்கு அது வந்து லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட். எனக்கு பர்சனலாக வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் நான் வச்சு கரெக்டாக பாம்பேயில் இந்த டைமில் இருக்குது. ஸோ எனக்கு சரி நான் அப்புறம் ஃபாலோ பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னு சொன்னால் என்னோடய கருத்துக்களை நான் அதுக்கப்புறம் லேட்டாக பதிவு பண்ணுறேன். நாளைக்கு பதிவு பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். நாளைக்கு கழிச்சு அப்படி பதிவு பண்ணுறேன், பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த அறிவிப்பு இப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கும்போது எனக்கு என்னமோ அண்ணாமலைனா பிஜேபியில் தொடர போகிறது இல்லையோ அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்ட்ராங்காக தோணுது. ஏன்னா பிஜேபியில் தொடர போகிறாருன்னு சொன்னால் பிஜேபியில் அவருக்கு இப்போ அதை பொறுப்பு மாற்றுறாங்க, தலைவராக மாற்ற போகிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துன்னு சொன்னால் இப்படி ஒரு பெரிய அறிவிப்பு மாதிரி இது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி இருக்குல்ல, அப்படி இருக்காதுன்றது என்னோடய யூகம். ஸோ தனியாக கட்சி ஆரம்பிக்க போகிறாரா இல்லையா அதை பற்றி ஐடியாவே இல்லை. தனியாக மூவ்மெண்ட் மாதிரி இருக்க போதா, இல்லாட்டி வந்து அவர் நான் அரசுலேருந்து ஒரு பிரேக் எடுத்துக்கிறேன்னு சொல்ல போகிறாரா அதை பற்றிலாம் ஐடியா இல்லை. ஆனால் டெஃபினட்டாக பிஜேபியிலேருந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு தான் எனக்கு பிரகாசமாக தெரியுது. ஸோ நம்ம இப்பயும் யூகம் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். நாளைக்கு அண்ணாமலை நான் சொன்னதுக்கப்புறமாவே வந்து அதை பற்றி பேசலாம். இன்றைக்கி அண்ணாமலையினோட பிறந்தநாள்னு ஒன்று ஏகப்பட்ட வாழ்த்துகள் குவிஞ்சிருச்சு. இது வரைக்கும் அண்ணாமலையின பொது வாழ்க்கைக்கு வந்ததுக்கப்புறமா ஐபிஎஸ்சில் அப்போயே அவர் ஃபேமஸ் ஆகிட்டார். அரசியலுக்கு வந்ததுக்கப்புறமா அவரோட பர்த்டே வந்து அதிகபட்சமாக செலிப்ரேட் பண்ணது இல்லை பேசு பொருளானது வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் தான். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு ஹைப் கிரியேட் ஆகிருக்கு இந்த பீரியடில், கரெக்டாக இந்த டைம். அதனால வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, போஸ்டர்ஸாக இருக்கட்டும், ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து நிறைய ஆதரவாளர்கள் போஸ்டர்ஸு, நிறைய பிரபலங்களுடைய விஷஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டி ரொம்ப இவரோட பீக் ஆஃப் தி பர்த்டே செலிப்ரேஷன் இந்த வருஷம் தான் நினைக்கிறேன். அந்த மாதிரி இருந்தது. நம்ம சேனலில் நம்ம நேற்று போட்டிருந்தோம் அந்த மாதிரி இந்த அன்னைக்கு சாயந்தரம் 4:45 to 5:15 வந்து ஒரு பர்டிகுலர் பிரார்த்தனை பண்ணுறது நல்லது, அதனால் அதுக்கு ஒரு சங்கல்பம் சொல்லி பிரார்த்தனை பண்ணுறது நல்லதுன்னு சொல்லிட்டு பிவி நரசிம்மராவ் சொல்லியிருந்தாருன்னு சொல்லியிருந்தோம். நம்ம சேனலில் நிறைய பேர் அது பண்ணுறோன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா பர்சனலாகவும் எனக்கு வந்து நிறைய பேர் மெசேஜ் இருந்தாங்க, இந்த மாதிரி பண்ணேஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப என்ன சொல்கிறது, நல்லதுக்காக நம்ம எல்லாம் பிரார்த்தனை பண்ணுறோம். ஸோ அது ரொம்ப நடந்தது. ஏகப்பட்ட பேர் அதை பண்ணியிருக்கிறாங்க. அது ஒரு பாசிட்டிவ் சைனு. வாழ்த்துக்கள் அப்படின்னு எடுத்துட்டோன்னா இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க அண்ணாமலை நான் ஃபாலோயர்ஸு சமூக வலைதளத்தில் காலையிலேயே வந்து இந்த எலெக்ஷன் ரிசல்ட்லாம் இது பண்ணுவாங்கள்ல, அதாவது நோட் பண்ணுவாங்கள்ல, இத்தனை தொகுதி அந்த மாதிரி காலையிலேருந்து நிறைய பேர் யாரெல்லாம் அண்ணாமலைக்கு விஷ் பண்ணிட்டாங்கன்னு டிக்கெட் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்கன்னு சொன்னால், இருங்க இன்றைக்கி நான் நோட் பண்ண போகிறேன், நிறைய பேர் நோட் பண்ண போகிறேன், இந்த தலைவர் விஷ் பண்ணிட்டாரு, இந்த தலைவர் விஷ் பண்ணுறாரு, இன்னும் இந்த தலைவர் விஷ் பண்ணல, டைம் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி தான் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அது பார்த்தா இன்னும் நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னு சொன்னால், அவருக்கு இருக்கிற ஆதரவு வந்து பெய்டு ஆதரவுனே தப்பாக புரிஞ்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதே தெரியும், அவங்க புரியவும் செய்யாதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுடைய நீங்கள் நிறைய பேர் சொல்லியிருந்த மாதிரி அவங்களோட பொறாமை வந்து அவங்க கண்ணை மறைக்குது. அவங்களால நம்பவே முடியல, என்ன இப்படி ஒரு ஆதரவா அப்படின்றது அவங்களுக்கு அவர் யாருன்னு புரியல. அதனால் வந்து சுற்றி இருக்கிறது எல்லாமே பெய்டாக தான் இருக்க முடியும் அவங்களாம் கற்பனை பண்ணிக்கிறாங்க. இப்போ நான் வந்து இவ்வளோ தூரம் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நீங்கள் சேனலில் பார்த்தோன்னா நம்ம சேனலில் பார்த்தேன், நீங்கள் கமெண்ட்ஸ் கொஞ்சம் படித்து பாருங்கள். நிறைய பேர் 75 வயசு 80 வயசு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பேர் பிரார்த்தனை பண்ணுறாங்க. நிறைய ஒரு பெரிய ஒரு டீம் வந்து சஷ்டி கவசம் டெய்லி பாடுறாங்கன்னாங்க. அப்படி எவ்வளோ பேர் வந்து என்ன பண்ணுறாங்க, அவரை கனெக்ட் பண்ணிக்க முடியுதில்ல, அது நிறைய பேரில் புரிஞ்சிக்க முடியல. ஸோ என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி டிக்கெட் அடிச்சிட்டே இருந்தாங்க. அப்படி பார்த்தா தமிழ்நாட்டில் இருக்க எல்லா தலைவர்களுமே, அதாவது பிஜேபி தலைவர்கள் பர்டிகுலர்லி, ஏன்னா அதில் தான் யார் வந்து விஷ் பண்ணாமல் இருக்க போகிறாங்களோ அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லோரும் விஷ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நயனா நாகேந்திரன் அவர்கள்லேருந்து, தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள்லேருந்து, ப்ரொஃபஸர் சீனிவாசன் அவர்கள்லேருந்து, நம்ம நேற்று பேசணும் இல்லையா, அது எல்லாருமே விஷ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பிரபலமான தலைவர்கள் அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னால், பவன் கல்யாண் அவர்கள் டெபுட்டி சிஎம், அவர் வந்து விஷ் பண்ணியிருக்கிறாரு. அப்புறம் சந்திரபாபு நாயுடு அவரோட பையன் அவர் விஷ் பண்ணியிருக்காரு. தேஜஸ்வி சூர்யா நமக்கு தெரியும், தேஜஸ்வி போல் அவர் வந்து ரொம்ப
ஆத்மார்த்தமாக அவர் விஷ் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி எல்லா பிரபலங்களும் விஷ் பண்ணியிருந்தாங்க. இன்னொன்று நான் பர்டிகுலர் என்ன பார்த்தேன்னு சொன்னால், இந்த பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கும்போது நிறைய ஜேர்னலிஸ்ட் வந்து அண்ணாமலையை பாராட்டி பேசுகிறத நான் பார்க்க முடியுது. நிறைய ஜேர்னலிஸ்ட் பாராட்டி பேசுகிறாங்க, டிஎம்கே ஆதரவாளர்கள் நிறைய பேர் பாராட்டி பேசுகிறாங்க, ஏடிஎம்கே ஆதரவாளர்கள் பர்டிகுலர் இப்போ இபிஎஸ் அவர்கள் விஷ் பண்ணியிருந்தார். அது நிறைய பேர் சொன்னாங்க, இபிஎஸ் விஷ் பண்ணுறாரு எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி நான் அவர் விஷ் பண்ணியிருக்கிறாங்க. இப்படி நிறைய பேர் விஷ் பண்ணுறாங்க. ஸோ இப்போது என்ன நடந்துட்டு இருக்குன்னு நான் ரீடு பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் வந்து விஜய் அவர்களை ப்ரிடிக்ட் பண்ண தவறிட்டாங்க. விஜய் அவர்களை ப்ரிடிக்ட் பண்ண தவறுனதுனால எல்லாருக்குமே வந்து ஒரு ரெக்ரெட் இருக்குது. இவரை நம்ம கரெக்டாக கணிச்சிருந்தோம்னா நம்ம இன்றைக்கி ஒரு பெரிய இடத்துல இருந்திருக்கலாமே, நம்ம மந்திரியாக இருக்கலாமே, நம்ம வந்து நல்லா ப்ரெடிக்ட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்களே. இந்த மாதிரி எல்லாருக்குமே நிறைய பேருக்கு அந்த மாதிரி ஒரு உறுத்தல் இருக்குது. இப்போ என்ன பார்க்குறாங்கன்னு சொன்னால், அந்த தப்பை அண்ணாமலை என்கிட்ட பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற தாட் நிறைய பேர் பார்க்குறேன் நான். அதாவது சந்தர்ப்பவாதிகள்னு சொல்லலாம், இல்லைன்னு சொன்னால் அவங்க சந்தர்ப்பவாதிகள் கூட கொச்சப்படுத்தக்கூடாது. சாரி, அவங்க வந்து என்ன சொல்கிறது, நியூட்ரலாக இருக்காங்க, யாராவது ஒரு தலைவர் பின்னாடி போகணுன்னு இருக்காங்க. கொள்கை பிடிப்பு அப்படிலாம் கிடையாது. பட் இந்த ஜெயிக்கிற குதிரை மேலே கெட்டதுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரியான ஆட்கள் நம்ம சொல்லிக்கலாம். அப்போ அவங்களுக்கு என்னென்னா, விஜய் அவர்கள் அவங்க வந்து ப்ரெடிக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு காரணம் விஜய் அவர்களோட கெப்பாசிட்டி மேலே அவங்களுக்கு சந்தேகம் இருக்குது. அது எனக்கும் அந்த சந்தேகம் இருக்குது. நிஜமாலுமே அவருக்கு குவாலிட்டி கம்மி தான். ஆனால் அவங்களுக்கு வந்து அண்ணாமலை மேலே அவங்களுக்கு அந்த தயக்கம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தெரியுது இவருக்கு வந்து காம்பிடன்ஸ் இருக்குன்னு தெரியுது. அதனால தான் விஜய் அவர்கள் அறிவித்து பார்ட்டி ஆரம்பித்து போட்டி போடுறேன்னு சொன்னதுக்கப்புறம் கூட எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியும் போல் எந்த ஒரு பிரபலமானவர்களுமே வந்து என்டாஸ் பண்ணல. மொத்த சினி ஃபீல்டே என்டாஸ்லாம் பண்ணல. ஏன்னு சொன்னால் அதுதான் பிரச்சனை. இப்போ ரஜினிகாந்த் அவர்களுக்கு அது நடந்தது முன்னாடி, இப்போ ரஜினிகாந்த் விட்டுருவோம், அவர் இப்போ அவுட் ஆஃப் தி இதாகிட்டார் இல்லையா. இப்போ அண்ணாமலை என்ன பொறுத்தவரைக்கும் என்ன பார்க்குறேன்னு சொன்னால், அவரோட கெப்பாசிட்டி எல்லாருக்கும் தெரியுது, அதை எல்லோரும் புரிஞ்சுக்கிறாங்க. அதனால அவர் எந்த அறிவிப்பும் பண்ணுறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாருமே சப்போர்ட் கொடுக்க ஆரம்பிக்கிற மாதிரி நான் ரீடு பண்ணுறேன். அதுக்கு 2 ரீசன் சொன்ன மாதிரி, விஜய் அவர்கள் நம்ம மிஸ் பண்ணிட்டோம், அண்ணாமலை அவர்களை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சீட்டை புக் பண்ணுற மாதிரி தெரியுது. அவர் இப்போ பார்ட்டி ஆரம்பிக்கலையாங்கிறத பற்றி நம்மளுக்கு தெரியல. ஆனால் நிறைய பேர் வந்து பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்க வந்து பெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அண்ணாமலை மேலே அப்படிங்கிறத தெளிவாக பார்க்க முடியுது. ஆல் பொலிட்டிக்கல் சைட்ஸில் இருந்துமே அவரை பாராட்டுறது, அவரை வந்து அவர் தான் அடுத்துங்கிறது அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு இப்போ இவங்களுக்கு இன்னொரு ஒரு ஈஸியான ஒரு சாக்கு என்ன கிடச்சிடும்னு சொன்னால், அவர் தான் பிஜேபிலேருந்து வெளியே வந்துட்டார்ல, அதனால நான் அவரை சப்போர்ட் பண்ணுறேன். இது அவங்களுக்கு ஒரு ஃபேஸ் சேவிங்னு வச்சுக்கோங்களேன். இல்லைனா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சங்கடப்பட்டுருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாகிடுச்சு. இது ஒரு சாக்கு தான். அந்த சாக்கை வச்சு இப்போ என்ன பண்ணிவிடுவாங்கன்னு சொன்னால், பெரிய லெவலில் ஒரு சேர்ன் ஆகுது. டோட்டல் பொலிட்டிக்கல் சினாரியோவை சேர்ன் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அது எப்படி போகுதுன்றதை பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ நம்ம எல்லாருமே என்ன பண்ணியிருக்கோம்னு சொன்னால், நம்மளை எனக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறோம். லேட்டஸ்ட் ஸ்கோப் ஃபார் தி பெஸ்ட். நாளைக்கு என்ன ப்ரெஸ் மீட்டில் வருதுன்றதை பார்ப்போம். பார்த்துட்டு நான் என்னோட ஒப்பீனியன்ஸ் எல்லாத்தையும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த பர்த்டே விஷ்லையுமே வந்து ஒரு முக்கியமான விஷயம் ஷேர் பண்ணியிருந்தார். பர்த்டே விஷுக்கு தேங்க்யூ சொல்லி ஒரு பதிவு போட்டிருக்கார். உங்கள் அன்பும் பாசமும் நீங்கள் தொடர்ந்து வழங்கி வரும் ஆதரவும் தமிழக விவசாயிகள், இளைஞர்கள், பெண்கள், குழந்தைகள் உள்ளிட்ட சமூகத்தின் அனைத்து தரப்பினரின் நலன், பாதுகாப்பு மற்றும் வளமான எதிர்காலத்திற்காக இன்னும் அதிக அர்ப்பணிப்புடன் செயல்பட வேண்டிய உத்வேகத்தையும் உற்சாகத்தையும் எனக்கு வழங்கியுள்ளன அப்படிங்கிறார். இது எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. அதாவது பர்த்டே விஷுக்கு தேங்க்யூ சொல்கிறாரு. அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே பர்த்டே விஷோட சேர்த்து, இப்போ நானும் பர்த்டே விஷோட சேர்த்து ஒரு குழப்பத்தில் இருக்காரு தெரியுதுல, அதனால் பர்த்டே விஷ் அது கூட சேர்த்து ஆனால் வி ஆர் ஆல்வேஸ் வித் யூ அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணுறோம். அப்போ இந்த வாட்டி மட்டும் இந்த வருஷம் பர்த்டே விஷோட சேர்த்து எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், உங்கள் கூட நாங்கள் இருக்கிறோம், நீங்கள் ஒரு முடிவு எடுத்தாலும் நாங்கள் வில் ஸ்டாண்ட் பை யூன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் அதுக்கும் சேர்த்து பதில் சொல்கிறார். என்ன பதில் சொல்கிறாருன்னா, எல்லா தரப்பு மக்களுக்காக வேலை பண்ணுறதுக்கான உத்வேகம் எனக்கு கிடச்சிருக்குங்கிறார். அப்போனா அவர் ஆக்டிவாக இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். பொலிட்டிக்கல் மூமெண்ட்டோ இல்லாட்டி நான் பொலிட்டிக்கல் மூமெண்ட்டோ பார்ட்டியோ எதாக இருந்தாலுமே அவர் ஆக்டிவாக சமுதாயத்துக்காக வேலை பண்ணிகிட்டு இருக்க போகிறாரு. அதாவது வெளியே தெரிகிற மாதிரி சமுதாயத்துக்கு வேலை பண்ணிகிட்டு இருக்க போகிறாருங்கிறது தான் வந்து கணிப்பு. ஸோ நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நேற்று நம்ம வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து பிரார்த்தனை பண்ணுவாங்க, எல்லாத்துக்கும் நன்றி கேட்டுருந்தாங்க. என்னப்பா நன்றிலாம் சொல்கிற, இது வந்து நாட்டுக்காக தானே பண்ணுறோன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ உங்களோட கருத்துக்களை எப்பயும் போல பதிவு பண்ணுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அண்ணாமலை நாளைக்கு என்ன பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். மேலும் ஒரு பாசிட்டிவ் வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம்.